இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர், விஜயின் பக்தர், சிறுசா இருக்குமோ ஒருவேளை பெருசா இருக்குமோ திரு நந்தவன நந்தகுமார் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வந்துட்டாயா வந்துட்டாயா நீ என்ன கொஞ்சம் வரட்டிக்கையா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஏய் யாரா விசில் அடிக்கிறது? 6 வரைக்கும் பிறந்தவனே குப்பை வண்டியா? இதுக்கு முன்னாடி கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்க. நான் கேட்கிறான் மேய்க்கிறான் கம்மல விட மாட்டேன். விஜயோட போட்டோ நெஞ்சு உள்ளார இருக்கு இல்லையே, கீழே இருக்கு. நக்கல்யா அவனுக்கு அங்க வைக்காதீங்க. இருக்கட்டுங்க, நல்லா இதை பத்தி தானே பேசுறோம். இருக்கட்டும். இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. எங்க அவர் இருக்கிறாருங்க. இன்னும் பூவெல்லாம் வச்சு என்னங்க பண்றீங்க? அம்புட்ட ஆசை என்ன ஏன் உத்து பாக்குறீங்க? இல்ல உங்களை மாதிரியே இருக்கிறாரு அவரும். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? உண்மையான ரசிகர்கள் வரைக்கும் நெஞ்சில தாங்க வச்சிருக்காங்க. உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்க அந்த பக்கம். விஜய் நீ ஒரு சினிமா தேவடியா? இப்போ உங்க நெஞ்சில நான் வைக்கிறேன். மூஞ்சில சமக்குதுன்னா நெஞ்சில சமக்குற ஏன் நமக்க வேண்டியதானே? என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏய் எனக்கு கோவம் வந்துச்சு, உன்னை தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். என்னங்க கழுதையா கட்டி மேல இது ஓட வச்சுட்டு இருக்கீங்க? கழுத விஜய் வந்து கழுதையா தெரியுறாரு. அதுல அது கிடக்குது கழுதை. மக்கள் முன்னாடி ரட்ட வேஷம் போடுறாரு. எனக்கும் பாஜகவிற்கும் தொடர்பு இல்லை, எனக்கும் இந்துத்துவவாதிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்றாரு. இது வந்து முழுக்க முழுக்க பொய். ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க? எல்லா மக்களும் நம்பி வராங்கல்ல, அவங்கள நீ ஏமாத்தலாமா? நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல. ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என் கூட சேர்ந்து நீங்க காரி துப்புங்க. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. ஒவ்வொரு கட்சிக்காரன் வந்து சொல்லுவான், நான் உசுரை கொடுப்பேன். ஆனா ஒரு மயில கூட கொடுக்க மாட்டானுங்க. ஆனா எங்க கட்சியில அப்படி கிடையாது. உசுரை கொடுப்பேன்னு சொன்னா கொடுத்தானுங்க. லூசு யாரு? நீதான். சரி ஒத்துக்கிறேன். எனக்கு விஜய்க்கு என்ன பகை சொல்லுங்க? என்ன பகை? ஒரு பத்திரிக்காரன் எனக்கு எல்லா உண்மை தெரிஞ்சு சொல்றவங்க முன்னாடி ஏன் புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். எதுக்கு நான் புரிஞ்சுக்கணுங்கிறேன்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. சரி, மலேசியா போன விஜய் ஜனநாயக படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழால போனாரு. அங்க போகும்போது விஜய் ஒரு டான்ஸ் ஆடினாரு. தலைவன் ஆடுற ஆட்டத்துக்கு கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. 41 பேர் இறந்திருக்காங்க. சேலத்துல ஒருத்தர் இறந்திருக்காரு. இத்தனை பேர் இறந்த பிறகு எப்படிங்க ஆடுறதுக்கு மனசு வருது? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. எல்லா வீட்லயும் விஜய் இருக்கிறாரு சொன்னாங்களே. இப்ப இறந்தாங்களே 42 பேரு. அந்த 42 பேரும் விஜய் தானே? விஜய் செத்து போயிட்டார்ல. விஜய் செத்து அங்க பாருங்க. வேணாங்க. என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? அவர் ஆடினது வந்து ஸ்டெப் போட்டு கரெக்டா ஆடினாரா? என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ஒரு அந்த மேடையில ஆடின டான்ஸ பாத்தீங்களா? அது சாவு வீட்டுக்கு ஆடுற டான்ஸ். 41 பேர் இறந்துக்கிறாங்க. உள்ள ஒரு 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஆட்டம் ஆடுறாரு. வயிற்றுக்கு சோறு தானே சாப்பிடுறான் அந்த மனுஷன். முட்டாப்பல சோத்த திங்கறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கறியா? சோத்த திங்கறியா? இதை யார் கொடுத்தது? ஏன் தேவச எது நடத்த போறியா? நீங்கலாம் விசில் ஊதுனா எப்படி தான் இருக்குது? அந்த 41 பேர் இருந்தாங்களே, சங்கு ஊதுற மாதிரி இருக்குது. என் வயிறு இருந்து நல்லாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. நீங்க சொல்றது பார்த்தா சாவுன்னு இருந்தா செத்துட்டு தானே இருப்பான். யாராவது குத்தி கொலை பண்ணாங்களா? நந்தகுமார் வாயில அசிங்கமா வந்துரும். நந்தகுமார் இல்ல, நந்தகுமார். இந்த பேச்சு ஒண்ணு குறைச்சல. அடுத்தது எத்தனை உயிரை பறிக்க போறாரு விஜய்? இப்ப எல்லாருமே தான் சாவ தானே போறோம். அப்ப நீங்க சாவுங்க. நீங்க பேசுறது வந்து என்னங்க? நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? உறுதிமொழி எடுக்க கூட தெரியாத ஒருத்தனை போயிட்டு நீங்க தலைவனா ஏத்துக்கிட்டீங்க. என்னங்க புத்தி உங்களுக்கு? என்கிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பாடி இல்லையா? பக்கத்துல அருவா இல்லையா? அவன் அப்படியே வெட்டிடுறேன். ஏங்க நம்ம செத்தா கூட வரலாறு பேசணும், நம்ம யாருன்னு. இப்ப சாவுங்க பேசிட்டோம். ஓஹோ, அதுக்காக உடனே சாக முடியுமா? இல்லைங்க, இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு. நீங்கள் செத்துட்டீங்கன்னா உடனே வரலாறு போட்டுருவேன். இந்த கல்லு மண்ணு சிமெண்ட் இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க படுக்கிற அளவுக்கு குழியை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பூசி மொழிகிடுவேன். பணம் ஏங்க விஜய் தான் அப்படின்னு பார்த்தா நீங்களுமாங்க லூசாங்க எல்லாரும். ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா. பைத்தியமாங்க. இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு சேகர் செத்துருவேன். சேலத்துல கூட்டத்துல ஒருத்தன் இறந்துட்டான். ஒரு அனுதாபம் தெரிவிக்கல,
ஒரு வருத்தம் தெரிவிக்கல, கட்சிக்காரன் போல. ஆனா அதுக்கு மாறாக அருண்ராஜ் அவருடைய வீட்டுல விருந்து வச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. செத்துட்டான்ல, முடிச்சிருச்சுல, போயிட்டு இருக்க வேண்டியதானே. இப்போ நீங்க செத்துட்டீங்கன்னு வச்சுங்க, நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. அப்படிதான் வாழணும். சரி, எப்ப சாவுறீங்க? இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஓ, நான் இப்பயே சாவணும். அப்ப 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. இனிமே எவனாவது கண்மூடித்தனமா விஜய் ஆதரிச்சானா நானே செருப்பு கடிக்க போறேன். ஏன் இந்த ரத்தவரி? செருப்பு வேணுமா? வேணாம் வேணாம் வேணாம். வேண்டாம்டா. இந்த பாரு, எப்படியும் நீங்க என்னை அடிப்பீங்கன்னு தெரியும். நான் எங்க உங்களை அடிக்கிறேன்? நீங்க தப்புனா நீங்களே அடிச்சுக்கீங்க. நீங்க அந்த மாதிரி மனசுள்ள ஆளுங்க. நீங்க உங்க நெஞ்சில ஈரம் இருக்குங்க. விஜய் பண்ண தப்புன்னு தெரிஞ்சா நீங்களே உங்க செருப்பு கட்டி நீங்களே அடிச்சுக்கீங்க. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். நீ இந்த வண்டியில ஏற இல்ல, உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. அப்படியே சாவுங்க. உங்க பொண்டாட்டி பிள்ளைகளை குடும்பத்தை நடுத்தூர்ல விடுங்க, எக்கடாவது போங்க. பரவாயில்ல, எங்க சாவுக்கு நீங்க வாங்க. வாங்க, எங்க சாவுக்கு நீங்க வாங்க. போய் சாவுங்க, போங்க. வாங்க, எங்க சாவுக்கு நீங்க வாங்க. பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கே எனக்கோர் குழி இருக்கு, அதே குழி போய் விடு. தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கணேஷ், உங்க தொகுதியில இன்னும் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கல. ஒருவேளை இந்த தொகுதியில உங்கள் கட்சிக்கு சீட்டு கிடைத்தால், வாய்ப்பில்லை ராஜா, உங்க கட்சி சார்பா இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தெரியாது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால், வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால், யார்கிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வாக்குறுதி. உங்களோட வாக்குறுதி என்ன? ஒரு 10 வயசு பள்ளியில் படிக்கும் குழந்தை வந்து பாலியல் துன்புறுத்தல் வேற டேய் கூட்டு போங்கடா. கணேஷ், உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன? நீங்க இப்படி எல்லாம் கேட்டா இன்னைக்கு பூரா மேட்டரை வாங்கவே முடியாது. வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள், மேம்பாலங்கள்னு பல விஷயம் பேசினாங்க. உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்னா காப்பி அடிக்கிறது மட்டும்தான். இப்போ திமுக அரசு வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குது அப்படின்னா இவர் உடனே குலவிளக்கு அப்படின்னு திட்டத்தை கொண்டு வருவாரு. குலவிளக்கு, அதாவது பெண்களை வந்து குலவிளக்கு, குடும்ப விளக்கு, குத்து விளக்கு இப்படின்னு அடிமைத்தனமா சொல்லக்கூடிய சொற்களா கொண்டு ஒரு விஷயத்தை கொண்டு வருவாரு. இப்ப நம்ம உரிமை தொகைன்னு பெண்களுக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்னு பெயர் வைக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா கருணை தொகை அப்படின்பாரு. ஏதோ இறக்கப்பட்டு அவர் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி அந்த பேரை வச்சு அவர் வருவாரு. தமிழ்நாடு அரசு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா உடனே நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன் பாரு. இப்ப அவங்க உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுத்த போது அதை ஏத்தாரு. ஆனா அதே காப்பி அடிச்சுட்டு வந்து இப்ப வந்து நான் 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கதை விடுறாரு. எடப்பாடிக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், திமுக பண்ணக்கூடிய விஷயங்களை காப்பி அடிச்சு அவர் ஏதோ புதுசா யோசிச்ச மாதிரி ஒண்ணு பண்ணுவாரு. ஆனா அது காப்பின்னு ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். அதனால்தான் அவர் காப்பி கேட் பழனிசாமி. எங்க அண்ணா துள்ளாத மனமும் துள்ளும்ல, கக்கூசுல உட்காந்து அழுவாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அழுததை பார்த்தது மனசே சரியில்லை. எந்த பிரச்சனைக்கும் வாயை திறக்காம இருந்தா போதும்னு சொன்னாரு பாருங்க. அதை கேட்டு அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? யாருக்கு ஓட்டு போடுற? எவனுக்கு தான் போடுறேன், எல்லாம் கேட்டுக்கிறேன். விஜய்க்கு போடு. அவருக்கு தான் போட்டு தான் பந்து பாட்ட போறேன். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.